அனைவருக்கும் வணக்கம். நான் தென் தமிழர் கட்சியின் நிறுவனர் பிரபு மகாலிங்கம் பேசுகிறேன். இப்போ இந்த குரல் பதிவு எதுக்கு அப்படின்னா, நம்ம தேவர் அரசாணை சம்மந்தமாக சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா, தேவர் அரசாணைக்காக பிரதான கோரிக்கையாக முன்னெடுக்கிற அமைப்பாக நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இந்த முக்குளத்தூர் சமூகத்துக்காக இதுக்காக குரல் கொடுக்குற பல அமைப்புகளில் வந்து அது சம்பிரதாயமாக முன்னெடுக்கிறப்ப நம்ம அதை பிரதானமாக முன்னெடுக்கிறோம். இப்போ ஏன் அதை மட்டுமே பிரதானமாக முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம பல கேள்விகள், குழப்பங்கள், பல தெளிவின்மைகளே நம்ம நிர்வாகிகளுக்கே வருது. இது வந்து நம்ம நிர்வாகிகளுக்கு சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து தேவர் அரசாணை வந்து இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஏன் வேணும் அப்படிங்கிறது வந்து வெறும் இடஒதுக்கீடு சார்ந்து மட்டும் நம்ம இதை முன்னெடுக்கலை. இந்த இடஒதுக்கீடு சார்ந்து சிலர் குழப்பங்களாக அதை நம்ம சமூக நிர்வாகிகளுக்குள்ளாரே ஊட்டுறப்ப அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்புறம் வாழ்வியலோடையும் இந்த அரசாங்கம் கொடுக்குற இந்த சான்றிதழ் அரசாணைகளோடையும் இன்னுமே நம்ம சமூகங்கள் குழப்பிக்கிறாங்க. அதை நோட்டீஸில் படித்தாலே நான் அதை பற்றி நம்ம தெளிவாக போட்டிருக்கிறோம். என்னென்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் அரசாங்கம் கொடுக்குற சான்றிதழுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இப்போ இவங்க கொடுக்குற சான்றிதழ் தேவர்னு நம்ம அரசாணை வாங்குறங்காட்டி மறவர்களோட கிளைகளோ அழிஞ்சு போயிடாது. கள்ளர்களோட பட்டங்களோ அழிஞ்சு போயிடாது. அகமுடையார்களோட குலதெய்வ வாழ்வியல்களும் மாறி போயிடாது. அவர்களாகத்தான் இருப்பார்கள், அவர்களாகத்தான் வாழ்வார்கள். ஆனால் அரசாங்கத்திடம் நம் சான்றிதழ் பெறுகிறோம். இது ஒரு பிரதானம். இந்த அரசாங்க வாழ்வியல், அந்த இடஒதுக்கீடு தன்மை இதெல்லாம் விட்டுட்டு நான் வேறு சில விஷயங்கள் பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இந்த அரசாணை இந்த சமூகத்துக்கு கிடைக்காததுக்கு இந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் பிரதான காரணம். அது விழிப்புணர்வு இல்லாமல் இந்த சமூகம் அதை பெறலை அப்படின்னா, இதனால லாபம் என்ன, நஷ்டம் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா, எந்த சமூக அமைப்புகள் உருவானால் அந்த சமூகங்களுக்கு எது தேவையோ அதை செயல்படுத்தி காட்டணும், செயல்படுத்தி கொடுக்கணும். அந்த சமூகத்துக்கு என்ன தேவைங்கிற தெளிவும் புரிதலும் அந்த அமைப்புகளுக்கு இருக்கணும். அந்த புரிதல் இருந்தால் தான் அந்த சமூகங்களுக்கு தேவையானதை நம்ம பெற முடியும். இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் அரசாணை எளிமையாக நம்ம வாங்கியிருக்கலாம். 90, 2000 காலகட்டங்கள் வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய ஆளுமையாகவும் அரசியல் அதிகாரமாகவும் மிகப்பெரிய ஆதிக்கமாகவும் தென் மாவட்டங்களில் இருந்த சமூகமாக நம்ம இருந்தோம். ஆனால் காலச்சூழல் 2000த்துக்கு அப்புறம் படிப்படியாக நம்ம மாற ஆரம்பிச்சது. அதை அதனால் நம்மளே வந்து தேவர் அரசாணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் எதுவுமே இல்லாமல் 90, 96 காலங்கள் வரைக்கும் அரசியலில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் முன்னெடுக்கிறாங்க, அரசாணை கொடுக்குறதுக்கு வர்றாங்க. ஆனால் இந்த சமூகம் எளிமையாக கிடைக்கிறத கூட வாங்காமல் விட்டுருச்சு. எங்களுக்கு அரசாணை வேண்டாம் அப்படின்னு இந்த சமூகம் சார்ந்தவங்களே பெருசாக நிராகரிச்சிட்டாங்க. அதனால் அதை கிடப்பில் போட்டுட்டாங்க. 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அரசியல் ஆதிக்கம் வீழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு. சரி, அன்னைக்கு ஆதிக்கமாக இருந்தோம், நம்ம எதை வேணாலும் சாதிக்கிறோம், அதனால நீங்கள் அதை வேண்டான்னீங்கன்னா அதில் ஒரு நியாயங்கள் தெரிஞ்சுது, தெளிவு. அன்னைக்கு அதை சரியாக அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணும்னு யோசிச்சு செய்யாத ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைமைகள் நமக்கு இல்லை அப்படிங்கிறது கால பயணத்தில் நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணி நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. 2000க்கு அப்புறம் இப்போ 90, 95 எல்லாம் வந்து தேவர்மான் படம் எளிமையாக வந்து தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வலிமையாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு விருமாண்டி படம் வருது, அதை கிருஷ்ணசாமி எதிர்க்கிறாரு. அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. 10 வருஷத்தில் ஒரு சமூகத்துக்கான ஒரு திரைப்படங்கள் கூட வரவிடாமல் செய்யக்கூடிய அளவில் மாறுறாங்க. 2000 காலகட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர்னு எங்களுக்கு வேணும்னு சொல்லி பல உட்பிரிவில் இருக்கிற அமைப்புகள் போராடி தேவேந்திர குல வேளாளர்னு வாங்குறாங்க. அந்த சமூகம் அதை கோரிக்கையாக வச்சு வாங்குது. பாராட்டுக்குரிய விஷயம். அது இல்லைன்னா நம்ம வந்து நம்ம சக தமிழ் சமூகம் அதில் வன்மங்களோ வெறுப்புகளோ நம்மளுக்கு வரக்கூடாது. அவங்களோட முன்னெடுப்புக்கு நம்ம பாராட்டணும். அந்த உட்பிரிவு தேவேந்திர குல வேளாளர்னு வாங்கிட்டு அவங்க கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாண்டியர் நாங்கள் தான்னு பிரச்சனையை ஆரம்பித்தாங்க. சரி, பாண்டியர் நீங்களான்னு சொல்லிக்கலாம். அது வரலாற்று ரீதியாக குழப்பங்களோ தெளிவின்மையோ வருதுன்னு நம்ம வைக்கலாம். இப்போ அவங்க மறவர்களும் எங்களுக்கு உரியதான் அப்படிங்கிற அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டாங்க. இனி அதுக்கப்புறம் கள்ளர், அகமுடையார் எல்லாமே நாங்கள் தான்பாங்க. நம்ம சமூகமாக மாறுவதற்கான அவங்க ஒரு விஷயங்களாக முன்னெடுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கணும். ஆனால் இந்த சமூகங்கள் ஒரு தெளிவு வேணும். என்ன அப்படின்னா, நம்ம இழந்ததுக்கப்புறம் 2000க்கு அப்புறம் இந்த சமூகங்களை எளிமையாக இந்த மாதிரி பேச முடியுது, ஒடுக்க முடியுது, முத்துராமலிங்க தேவையை இழிவுபடுத்த பேச முடியுது. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. என்ன காரணம் தெரியுங்களா? நீங்கள் திருநெல்வேலியில் மறவராக இருக்கிறீங்க.
டெல்டா மாவட்டத்தில் கல்லராகவும் அகமுடையாராகவும் இருக்கிறீங்க. தேனியில் மறவராகவும் கல்லராகவும் இருக்கிறீங்க. கோவை மாவட்டத்தில் அகமுடையாராக இருக்கீங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அனைவருமே ஒருங்கிணைந்த தேவராக இல்லாததன் விளைவு நீங்கள் சிறுபான்மை சமூகமாக மாற்றுவதற்கான பின்புலத்தை அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. நீங்கள் தேவரா மட்டுமே உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி கல்லராகவும் மறவராகவும் அகமுடையாராகவும் தான் பேசுகிறாங்க. அந்த அரசியலை நீங்கள் உற்று நோக்கணும். இந்த அரசியலை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் வீழ்ச்சி அடைவீங்க. நீங்கள் தென் மாவட்டங்களில் இந்த சமூகத்தை பலவீனப்படுத்தினா தான் நம்ம பலமாக மாற முடியும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த சமூகங்கள் இவ்வளோ பெரும்பான்மையான சமூகங்களை எப்படி பலவீனப்படுத்த முடியும்? அதுக்கு இந்த சமூகமே வழி காமிச்சு கொடுத்தது. அதுதான் நாங்கள் கல்லரா மறவராக அகமுடையாராக இருக்கோம். கல்லராக மட்டுமே மறவராக மட்டுமே அகமுடையாராக இருக்கிறப்ப இந்த சமூகம் ரொம்ப சிறுபான்மை சமூகமாக சுருக்கிடலாம். நீ ஏன் நினச்சிக்கலாம் கல்லர் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கும், மறவர் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கும், அகமுடையாராக அதிக எண்ணிக்கையில் இருக்கணும்னு இந்த மாயில் நீ வாழ்ந்து செத்துருவே. ஆனால் உன்னை அடுத்த தலைமுறைக்கு ஒன்றும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. தற்பெருமைகளால் சூழப்பட்டு பெருமைகளால் பேசிட்டு போய்க்கலாமே ஒழியா இந்த சமூகங்கள் எளிமையாக முடக்கப்படும். அப்போ தென் மாவட்டத்தில் நம்ம ஒரு சமூகங்களை கல்லரா மறவரா அகமுடையாரா மட்டுமே நோட்டீஸ் பண்ணி அதை பண்ணி இவங்களை பிரித்து இது பண்ணுற சூழ்நிலை உருவாகுது. அதை நம்ம உடைக்க முடியல. நாங்களாம் ஒருங்கிணைந்தவங்க தான், முக்குளத்தோர் தான், தேவர் தான் நம்மளால காட்ட முடியல. இது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த சமூகத்துக்கு எது தேவையோ அதை படிப்படியாக கைப்பற்ற பயணங்களை நோக்கி நம்ம அரசியலையும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு போகணும். எடுத்ததையுமே அனைத்தையுமே கைப்பற்ற முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சமூகத்துக்கு எது தேவை? முதல் விஷயம் தேவர அரசாணை. இந்த முக்குளத்தோர்களும் ஒரு கிளையின் கீழ் இருக்கிறதா இந்த சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு மத்தியில் நம்ம பறைசாற்ற வேண்டியது கடமை. நாங்கள் முக்குளத்தோர் ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தேவர அரசாணை. அதுக்கு அடுத்து தான் இந்த சமூகத்துக்கான இப்போ நீங்கள் ஒரு குடையின் கீழ் நின்று தான் உங்களுக்கு அடுத்தது எதையுமே பெற முடியும். நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க எங்களுக்கு ஒவ்வொரு பிரிவாக இதை பெற்றலாம், அதை வாங்கிடலாம், அது கிடைக்கலாம், அது பெருமை அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு ஒரு சமூகத்தின் பயணங்களையே மிகப்பெரிய அளவில் சிதற அடிச்சுட்டே வரீங்க. கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுது 90 காலகட்டங்களுக்கும் இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கும் நம்ம இழந்த இழப்புகளுக்கும் நம்ம பேசுகிற பேச்சுகளுக்கும் நம்மளை எதிர்ப்புகளாகவும் துரோகங்களாகவும் நம்மளை சுற்றி சூழப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார். சசிகலாவுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டோம் அப்படின்னாங்க. தமிழ்நாட்டில் இத்தனை அரசியல்வாதி இருக்கிறப்ப ஏன் சசிகலாவுக்கு எதிராக மட்டும் ஒரு வேலை செய்யணும்? இத்தனை அரசியல்வாதி இருக்காங்களே, எல்லாத்துக்கு எதிராக ஏன் நீங்கள் வேலை செய்ய வேண்டியதானே? ஏன்னா அவர் சொல்கிற காரணம் தென் மாவட்டத்தில் சசிகலா குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன ஆதாரம் எதாக இருக்கா? எதுவும் இல்லை. இந்த சசிகலாவோ டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ இந்த சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யலை. ஆனால் இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்தால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் முடக்கப்படுறாங்க. அது அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அது அவசியம் இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுக்காகவே அவர்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலை நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன் தெரியுமா? உளவியலாக கூட இந்த சமூகம் அரசியல் ஆதிக்கத்தில் இருப்பதாக காமிச்சிடக்கூடாது. அதுக்கான ஒரு மிக நுணுக்கமான அரசியல் நகர்வுகள் தான் இது. இப்போ ரவீந்திரன் துரைசாமி எடப்பாடி அவர்களை மிகப்பெரிய சாணக்கியன்னு சொன்னார். அது எதுக்கு தெரியுமா? சசிகலாவோ டிடிவியோ ஓபிஎஸோடவும் அவரை வலுவாக காமிக்கிறது மூலிமா தேவர் சமூகத்தோட வலுவான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு காமிக்கணும்னார். அதே ரவீந்திரன் துரைசாமி இந்த 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன் தெரியுமா பேச ஆரம்பித்தார்? அந்த அரசியல் யாருக்குமே புரியல. அது என்ன அரசியல் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தேவர் சமூகத்தினால் தான் அதிமுக வீழ்த்தப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. ஆனால் அது அந்த கிரெடிட் அந்த சமூகத்துக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் அரசியல் அத்தனையுமே அந்த சமூகத்தை நோக்கி நகர்ந்துருன்னு அவர் மிக தெளிவாக புரிஞ்சு அந்த நகர்வுகள் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாடு முழுக்க பல சாதிகள் வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னு இன்னிமே பல சாதி பிரிவில் மீடியாக்களில் பரப்பி விட்டுட்டே இருப்பார். அந்த சாதி வச்சு அந்த சாதி வச்சு அதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் வலுவாக ஒருங்கிணைந்து ஒரே பக்கம் நின்று கொண்டு இருக்கிற ஒரு சமூகம் முக்குளத்தோர் சாதி தான். இவங்க ரெட்டலைக்கு தான் பெரும்பான்மையாக வாக்களிச்சுட்டாங்க. இது ஜெயலலிதா மிக தெளிவாக தெரிஞ்சுதான். அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் மிக வலுவாக
அந்த பேஸே, அந்த தளமாகவே அந்த சமூகம் அதிமுக பக்கம் இருந்தது. அதுதான் அந்த அதிமுகவுக்கு பலன்னு கரெக்டாக புரிஞ்சு சரியாக செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கிரெடிட்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ரவீந்திரன் துரைசாமி நுண் அரசியலாக உடைக்கிறார். அவர் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா கல்லர்னு பேசுவார், மறவர்னு பேசுவார், அகமுடையான்னு பேசுவார். இது அவருக்கு பின்புலம் பல விஷயங்கள் அவங்களும் பண்ணி கொடுக்குறாங்க. பண்ணுறக்கு, நம்மளை பிரிக்கிறதுக்கு, நம்மளை உடைக்கிறதுக்கு, நம்ம சாதி துரோகங்களாக ஒரு சிலருக்கெல்லாம் அவருக்கு நிறைய விஷயங்கள் அவர் ஊக்குவிச்சு கொடுக்குறாரு. அது நம்ம சமூகத்துக்கு எதிரான ஒரு மனோபாவம் தான், மனோநிலை தான். அவர் எங்கே பேசினாலும் கள்ளர்களை பேசுவார். கள்ளர்களையும் தனித்தனி பிரிவாக காமிப்பார், மறவர்களையும் தனித்தனி பிரிவாக காமிப்பார், அகமுடையாக தனித்தனி பிரிவாக. இது அவர் மட்டும் இல்லை, இது பல இடங்களில் பல சூழல்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் உள்வாங்கி நீ உன்னை தற்காத்து வாழாமல் உன் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு எதுவுமே பெற்றுத்தர முடியாது. அதனால் இடஒதுக்கீடு என்பது மட்டுமே இங்கே பிரச்சனை இல்லை. இது அரசியல், அதிகாரம், வரலாறு என அனைத்துக்குமே மூல காரணம், முக்கிய காரணமாக நம்மளுக்கு அரணாக நிற்கிறது. நீங்கள் தேவர் அரசாணை நீங்கள் வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கிறப்ப அதுக்கு இடையூறு நம்ம சமூகம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம சமூகம் மட்டும் வராது. நம்ம சமூகத்தை ஒருங்கிணைச்சு நீங்கள் எடுக்கிறப்ப நமக்கு எதிராக வெளியிலிருந்து அதிக அளவில் குரல் ஒரு எழுதி வச்சுக்கோங்க. வன்னியராக வரப்போ தேவேந்திரோட வேளாளராக வரப்போ பல பிரிவுகள் ஒருங்கிணைச்சு பல சமூகங்கள் ஒரே சமூகமாக மாறுறப்போ எந்த சமூகத்துக்கு வராத பிரச்சனை இந்த தேவர்களுக்கு மட்டும் தேவர்னு வாங்குறப்ப பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் உடைச்சி சந்தித்து நம்ம வெளியில் வரக்கு நம்ம முக்குளத்தோர் சமூக மனிதர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும், ஒற்றுமைப்படுத்தணும், அவங்களுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கு எதிராக நம்ம மிகப்பெரிய தீவிரமாக களமாடாமல் இங்கே மாற்றங்கள் நிகழாது.